இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, நான் வைத்திருக்கிற செல்வம், நான் வைத்திருக்கிற பொருட்கள், நான் வைத்திருக்கிற சொத்து சுகங்கள், அதுதான் எனக்கு வாழ்க்கை. மற்ற உறவுகள் எதுவும் எனக்கு தேவையில்லை. செல்வம் இருந்தால் போதும், அனைத்தும் வந்துவிடும் என்ற ஒரு மமதையில் ஒரு சிலர் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மமதை வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்று தந்து விடாது. நாம எப்படி, கொஞ்சம் யோசிப்போமா வாங்க, நாம எப்படி அப்படின்னு ஆண்டவர் என்று சிந்திக்க வார்த்தையிலே அழைப்பு விடுக்கிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கி இறைவன் உங்களை முழுமையாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புள்ளம் கண்டவர்களே, நாம எப்படி கொஞ்சம் யோசிப்போமா? செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்று மார்க் 10:23 ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சொன்னதை கேட்ட அவரது சீடர்கள் திகைப்புக்கு உள்ளானார்கள் என்று நற்செய்தியில் இன்று காண்கிறோம். சீடர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு செல்வருக்கும் இது திகைப்பை தருவது தான் என்று நாம் சொல்லலாம். ஆம், தாங்கள் வைத்திருக்கும் செல்வத்தை கொண்டு எதையும் செய்து விடலாம், எதையும் வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்தை உடைய செல்வர்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலும் என்று பார்க்கப்படுகிறது. நம் வாழ்வில் எல்லாவற்றையும் செல்வத்தை கொண்டு வாங்கிவிட முடியாத அன்புள்ளம் கொண்டவர்களே, திருவிவிலியத்தை பார்க்கிறோம். இயேசுவை சந்தித்தவர்கள் திரும்பி சொல்லும் போது புனித மனிதர்களாக மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள். நிக்கோதேமு, சமாரிய பெண், நோயாளர்கள், பாவிகள், ஏழைகள், பேய் பிடித்தோர், குழந்தைகள், புதுமைகளை கண்டவர்கள், அவர் கொடுத்த உணவை உண்டவர்கள். ஆனால் இன்று இயேசுவை சந்திக்க வந்த செல்வரான இளைஞர் இயேசுவை சந்தித்து விட்டு முகவாட்டத்தோடு திரும்பி செல்கிறார். என்ன காரணம்? தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க மனமில்லை. அடுத்தவருக்கு கொடுக்கும் போது நாம் குறைவுபடுவதில்லை. நாம் செய்யும் தருமங்கள் ஆண்டவருக்கு கலையாழி, அன்பு செயல்கள் கடவுளுக்கு கண்மணிகள் என்று சொல்லுகிறார். கை கதிரம் மோதிரம் போல ஆண்டவர் ஒரு கணையாளியாக நம்மோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்களுக்கு இணைந்திருக்கிறார் என்பதை இன்று வார்த்தை சொல்லித் தருகிறது. மார்க் 10:25 சொல்லுகிறது, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஆனால் செல்வர் மனம் திரும்புவது மிகவும் கடினம் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியம் சற்று கடினமாகவும், அது ஏங்க செல்வம் வச்சிருங்க எல்லாம் கெட்டவங்களா, பணம் வச்சுதான் நம்ம கெட்டவங்களா அப்படின்னு நீங்க சிந்திக்கலாம். அப்ப நான் பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன், பணம் தான் அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப கெட்டவனா அப்படின்னு நீங்கள கேட்கலாம். அப்படி இல்லை. பவுல் கூறுகிறார் 1 தீமோத்தேயு 6:10, பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அப்ப செல்வர் அனைவரும் நல்லவர்கள் இல்லையா? அதனால்தான் கடவுள் திட்டுறாரா அப்படின்னு இல்லைங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? செல்வம் வைத்திருப்பது தவறல்ல, அதுதான் எனது உலகம், அதுதான் எல்லாம் என்று அதன் மீது உனது மனதையும் பற்றையும் பிடித்துக் கொள்ளாதே என்பதை தான் கடவுள் என்று தெளிவாக சொல்லித் தருகிறார். லூக்கா 19:1-10 வரை சக்கேயு என்ற செல்வர் இருக்கிறார். ஓடி சென்று காட்டு அத்திமரத்துல ஏறிக்கொள்ளுகிறான். ஆண்டவர் பார்க்கிறார், இதோ வா, இன்று நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ற. அவனும் வருகிறான். தன் செல்வத்தின் மீது உள்ள பற்றை விட்டுவிட்டு அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடிவெடுத்ததால் அவருக்கு மீட்பு உண்டாயிற்று என்ற இயேசுவின் வார்த்தைகள் அவரை நோக்கி வந்தது. நல்லா பாருங்களேன், செல்வத்தின் மீது வைத்த பற்றை விட்டுவிட்டு தன்னிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படி வாழுங்க. உனக்குரியதை வைத்துக் கொண்டு பிறரோடு பகிர்ந்து அதே அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்காத. எனக்கு பணம் போதும்பா, உன் உறவெல்லாம் தேவையில்ல, போயிட்டு வான்னு எத்தனையோ பேர் சொல்லலாம். சேர்த்து வச்சவெல்லாம் அடங்குனது எங்கங்க? 6 அடி மண்ணுல. அப்புறம் ஏன் இதன் மீது இவ்வளவு மோகம்? சற்று சிந்திப்போம், ஆசிரை பெறுவோம், ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் நீர் அருளையும் ஆசிரியம் கொடுத்து நிரப்புவது போல நாங்க எப்படிப்பட்டவர்கள் என்ற நிலையை இன்றைய வார்த்தை வழியாக எங்களுக்கு நீர் உணர்த்துகிறேன்.
செல்வத்தின் மீதும் பொருட்கள் மீதும் அதிக பற்றை பிடித்துக் கொண்டு வாழாமல் பிறரோடு பகிர்ந்து நாங்கள் அனைவரோடும் உமது பிள்ளைகள் என்ற நிலையில் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.